வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க மக்களுக்கு சேவை ஆற்றுவதே எங்களது வாழ்நாள் மரியாதை. அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் நிகழ்ச்சி பதிவு. சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றும் நாளையும் கள ஆய்வு. பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் உரையாற்றுகிறார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக யுஜிசி வெளியிட்ட வரைவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கு மு.க.ஸ்டாலின் கடிதம். பல்கலை துணைவேந்தர் தொடர்பாக யுஜிசி வெளியிட்ட புதிய விதிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கர்நாடக மாநில பெண்ணின் வேட்புமனு ஏற்கப்பட்டதால் பரபரப்பு. எதிர்ப்பு எழுந்த நிலையில் மனு நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மணீஷ் தகவல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 46 பேர் போட்டியில் உள்ளதாக தேர்தல் அலுவலர் தகவல். ஏற்கனவே 47 என அறிவிக்கப்பட்ட நிலையில் கர்நாடக பெண்ணின் மனு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து புதிய அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. நாம் தமிழர் கேட்ட சின்னத்தையே ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் உரிய அனுமதியின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக புகார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக ஈரோடு வந்தடைந்த மத்திய தொழில் பாதுகாப்பு மற்றும் துணை ராணுவ படை வீரர்கள். திருவனந்தபுரம், கொச்சி, நெய்வேலி பகுதிகளில் இருந்து 80 பேர் கொண்ட 3 குழுவினரும் வருகை. தான் இருக்கும் கட்சியில் இருப்பவர்களையே விமர்சனம் செய்யும் துணிச்சல் கொண்டவர் எஸ்.வி. சேகர். 2026 சட்டமன்ற தேர்தலில் எஸ்.வி. சேகரை பயன்படுத்திக் கொண்டால் போதும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மாறும்போது கொடிகளுடைய நிறம் மாறலாம், ஆனால் மனிதனுடைய நிறம் மாறக்கூடாது. அதற்கு உதாரணம் நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்களை தைரியமாக நாம் சொல்ல முடியும். எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த கட்சியில் இருந்தாலும் துணிச்சலா எதையும் எடுத்து சொல்லக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு. நடிகர் விஜய் இன்னும் முழுமையாக அரசியலுக்கு வரவில்லை என எஸ்.வி. சேகர் பேட்டி. தற்போதைய சூழல் நீடித்தால் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் கருத்து. இருக்க முடியுமா? தற்போது அரசியல் சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையே நீடித்தால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்க்க அனைத்து சட்டவழி போராட்டங்களையும் தமிழக வெற்றிக் கழகம் முன்னெடுக்கும். தன்னம்பிக்கையுடன் இருங்கள், நல்லதே நடக்கும் என ஏகனாபுரம் மக்கள் மத்தியில் விஜய் நம்பிக்கை. டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிர்ப்பு, பரந்தூர் விமான நிலையத்திற்கு மட்டும் ஆதரவா? தமிழக அரசுக்கு விஜய் கண்டனம். மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையில எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ, அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள்.
குடியிருப்பு பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் வந்தால் சுடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி பேட்டி. விஜய் வாய்க்கு வந்ததை எதையாவது பேசிக் கொண்டிருப்பார் எனவும் விமர்சனம். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் அரசியல் செய்வதை விடுத்து திட்டத்தின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள். கோமியத்தில் மருத்துவ குணங்கள் உள்ளதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளது. சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி மீண்டும் சர்ச்சை பேச்சு. ஒரு பேட்டன்ட்டும் யூஎஸ் பேட்டன்ட்டும் அனுப்புகிறேன். அதில் நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கோமியத்தில் இருக்குதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அன்றைக்கி சொன்னது. அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா இது பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்குது, நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. இல்லைங்க சார், இப்போ கோமியத்தை நேரடியாக கொடுத்தேன். கோமியம் குறித்த ஐஐடி இயக்குனர் காமகோடியின் கருத்து அவர் வகிக்கும் பதவிக்கு அழகு அல்ல. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசுவதாக எம்பி கார்த்தி சிதம்பரம் காட்டம். நேரடியாக போய் பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி காட்சி தமிழ் சங்கம். டெல்டா மாவட்டங்களில் 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கடிதம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழையால் 27,000 ஹெக்டேர் சம்பா பயிர்கள் பாதிப்பு. பாதிப்புகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் உறுதி. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இங்கு இருக்கின்ற பாதிப்புகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தை கொண்டு செல்வோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை நொடிக்கொரு முறை நாட்டுக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பிரதமர் மோடி நடத்தும் அப்பட்டமான பொம்மலாட்ட நாடகம் எனவும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பதிவு. பில்லூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் வரளிக்காடு பூச்சமரத்தூர் இடையே மிதவை பாலம் அமைக்க நடவடிக்கை. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பேட்டி. பள்ளி குழந்தைகள் கடந்து செல்வதற்கும் அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் கடந்து செல்வதற்கும் பாலம் ஏதாவது அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதையும் முதலமைச்சர் அவர்களின் மேலான பார்வைக்கு கொண்டு சென்று அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று பொதுமக்களிடத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு. ஞானசேகரனை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. கள்ளக்குறிச்சி அருகே கிரீன்ஸ் பல்பொருள் அங்காடியில் வாங்கிய பச்சை பயிரில் பூச்சி. பாக்கெட்டுக்குள் பூச்சி நெளியும் வீடியோ வெளியானதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. மேட்டுப்பாளையம் அருகே கோலாகலமாக நடைபெற்ற ரஷ்ய நாட்டின் கலாச்சார நடன விழா. கண்ணை கவரும் வகையில் நடனமாடி அசத்திய கலைஞர்கள், கண்ணிமைக்காமல் கண்டு ரசித்த பார்வையாளர்கள். தூத்துக்குடி அருகே பெரிய தாழையில் மீனவர் வலையில் சிக்கிய 1 டன் எடை கொண்ட கொம்பு திருக்கை மீன் 56,000 ரூபாய்க்கு ஏலம் போனதாக மீனவர்கள் தகவல். பீகார் மாநிலம் பாட்னா சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டில் இருந்து சபாநாயகர் அப்பாவு வெளிநடப்பு. தமிழ்நாடு ஆளுநர் குறித்து பேச மாநிலங்களவை துணைத் தலைவர்
ஹரிவன்ஷ் நாராயண் அனுமதி மறுத்ததற்கு எதிர்ப்பு. கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு. குற்றவாளி சஞ்சய் ராயுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சியால்டா நீதிமன்றம் தீர்ப்பு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை குற்றவாளி சஞ்சய் ராயுக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனை போதுமானது அல்ல, மரண தண்டனை விதிக்கப்படும் என எதிர்பார்த்ததாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அதிருப்தி. வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமான பணிகளை மேற்கொள்ள இடைக்கால தடை. விசாரணை முடியும் வரை தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகாவில் வங்கியில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை பணத்தை கொள்ளையடித்து சென்ற வழக்கு. முக்கிய குற்றவாளியான நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் உள்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் விமர்சையாக நடைபெற்ற கங்கா ஆரத்தி. பெண்கள் மட்டுமே பங்கேற்ற நிகழ்ச்சியில் திரளானோர் வழிபாடு. இலங்கையில் சேற்று குழியில் தவறி விழுந்து சிக்கி தவித்த காட்டு யானை. பத்திரமாக மீட்டு காட்டுக்குள் விரட்டிய வனத்துறையினர். IPL லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டனாக ரிஷப் பந்த் நியமனம். அணியின் முதன்மை உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா அறிவிப்பு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் அந்நாட்டு வீரர் டீமினார் காலிறுதிக்கு முன்னேற்றம். அமெரிக்காவின் அலெக்ஸ் மைக்கேல்சனை வீழ்த்தி அசத்தல். நடிகை தேவயானி முதல் முறையாக இயக்கிய கைக்குட்டை ராணி என்ற குறும்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது. இது உங்களுடைய கலை பயணத்தில் மற்றொரு மைல்கல் அத்தியாயமாக தொடரட்டும் என நடிகர் சரத்குமார் வாழ்த்து.